ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈஸி வே டு லேர்ன் மேத்ஸ் சேனல். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 MA 8251 இந்த பேப்பரில் செகண்ட் யூனிட் வெக்டர் கால்குலஸ் இதில் நம்ம இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஒரு கொஸ்டினில் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ஃபைண்ட் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்க்கு ஃபார்முலா டெல் பை டாட் ஏ வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஏ வெக்டர். இதில் ஏ வெக்டர் டைரக்ஷன், பை ஸ்கேலார் பொட்டென்ஷியல். அடுத்து மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கொஸ்டினில் கேட்டிருந்ததுன்னா மாடலஸ் டெல் பை கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கு மாடலஸ் டெல் பை எடுத்தோன்னா அதுதான் என்னது மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு xyz அட் த பாயிண்ட் 1,1,1 இன் த டைரக்ஷன் ஆஃப் I vector plus j vector plus k vector. Find the directional derivative of pi is equal to xyz at the point 1,1,1 in the direction of I vector plus j vector plus k vector. இதுதான் கொஸ்டின். நமக்கு ஃபார்முலா டெல் பை டாட் ஏ வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஏ வெக்டர் தான் டைரக்ஷனல் டெரிவேட்டிவோட ஃபார்முலா. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் தட் பை ஸ்கேலார் வேல்யூ xyz கொடுத்துருக்காங்க. டெல் பை கால்குலேட் பண்ணலாம். டெல் பை ஃபார்முலா தெரியும். I வெக்டார் இன்டு டோ பை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்டு டோ பை பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்டு டோ பை டிவைடட் பை டோ இசட். இதுதான் டெல் பையோட ஃபார்முலா. இல்லை பை இருக்க பிளேஸில் நம்ம xyz ரீப்ளேஸ் பண்ணணும். Therefore del pi which is equal to I vector into dou by dou x of xyz plus j vector into dou by dou y of xyz plus k vector into dou by dou z of xyz. Dou by dou x நாலே partial derivative with respect to x க்கு எடுக்கணும். இப்போ y z constant ஆட் பண்ணும். del pi which is equal to first value dou by dou x of xyz is yz. ஏன்னா partial derivative with respect to x இங்கே x தான் இருக்குது. therefore 1. derivative of x is 1. yz into I vector plus j vector into dou by dou y of xyz. that is partial derivative with respect to y. அப்போ x z constant ஆட் பண்ணும். xz j vector into xz or xz j vector plus k vector into dou by dou z of xyz. partial derivative with respect to z க்கு எடுக்கிறோம். இப்போ x and y are constant. therefore x y into 1. z க்கு derivative 1. del pi is yz into I vector plus xz into j vector plus xy into k vector. therefore this value is equal to del pi at the point 1,1. நம்ம கொஸ்டினில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ we have to replace x by 1, y by 1 and z by 1. x இருக்க இடத்துல y இருக்க இடத்துல நம்ம z இருக்க இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது we get del pi at the point 1,1,1 is I vector plus j vector plus k vector. ஏன்னா எக்ஸ் ஒய் செட் ஒன்றுங்கும் போது நமக்கு ஐ வெக்டர் வரும் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர். அண்ட் ஆல்சோ கிவன் டு த டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஏ வெக்டர் இஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர். இதுதான் டைரக்ஷன். அதை ஏ வெக்டராக நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் டிடி விச் இஸ் ஈக்குவல் டு டெல் பை டாட் ஏ வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஏ வெக்டர். இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது this value is equal to del pi I vector plus j vector plus k vector dot a vector I vector plus j vector plus k vector the whole divided by modulus of a vector modulus of I vector plus j vector plus k vector. therefore this value is equal to multiply we get I vector dot I vector that is 1.
I dot j plus I dot j plus I dot k. Values are 0. J dot I 0, j dot j 1, j dot k 0. K dot I 0, k dot j 0, k dot k is 1. Therefore, this value is equal to numerator value is 1 plus 1 plus 1. The whole divided by modulus of I vector plus j vector plus k vector is square root of I vector, j vector, k vector ஓட coefficient க்கு square எடுக்கணும். Square root of 1 square plus 1 square plus 1 square. இங்கே எந்த வேல்யூமே இல்லை, அப்போ நம்ம 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணணும். That is square root of 1 plus 1 plus 1, that is square root of 3. Numerator value is 3. But 3 can be written as root 3 into root 3. அப்போ 1 root 3 get cancelled. Answer is square root of 3 units. Therefore, directional derivative of this problem is square root of 3 units. Go to the next problem. Find the maximum directional derivative of pi is equal to xyz square at 103. Find the maximum directional derivative of pi is equal to x into y into z square at the point 103. Maximum directional derivative கேட்டிருக்காங்க. Directional derivative calculate பண்ணுறதுக்கு நம்ம del pi தெரியணும். del pi dot a vector divided by modulus a vector. ஆனால் நமக்கு கொஸ்டினில் மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா modulus del pi. இப்போ ஃபஸ்ட்டு del pi மட்டும் கண்டுபிடிச்சா போதும். given that pi be the scalar value x y z square at the point 103. அப்போ del pi I vector into formula தெரியும். del pi க்கு I vector into dou pi by dou x plus j vector into dou pi by dou y plus k vector into dou pi divided by dou z. Therefore, this value is equal to I vector into dou by dou x. But given that pi is x y z square. But replace it plus j vector into dou by dou y of x y z square plus k vector into dou by dou z of x y z square. Partial derivative with respect to x எடுக்கும்போது x க்கு 1 வரும், y z square constant. Therefore, I vector into y z square plus j vector into partial derivative with respect to y x into z square plus k vector into dou by dou z of x y z square இருக்கு. partial derivative with respect to z square இருக்கு. z square க்கு partial derivative with respect to z எடுக்கும்போது 2z வரும். x and y are constant. Therefore, plus k vector into xy into 2z. It is 2xyz k vector. Therefore, del pi is y z square I vector plus xz square j vector plus 2xyz k vector. Del pi at the point 103. We have to replace x by 1, y by 0 and z by 3. Therefore, y z square 0 into 3 square into I vector, that is 0, plus x z square 1 into 3 square into j vector plus 2xy z 2 into 1 into 0 into 3 into k vector. Therefore, del pi at the point 1,03 is 9 into j vector. Maximum directional derivative is modulus del pi. Therefore, modulus of 9 into j vector, which is equal to modulus 9 into j vector is square root of 9 square. Square root of 9 square is 9. ஏன்னா இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. That is the whole power 9 square the whole power 1 by 2. 2 get cancelled. Answer is 9 units. Therefore, maximum directional derivative is 9 units. Thank you viewers. மறக்காம easy way to learn maths சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேறொரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கிறேன். Thank you. Thanks for watching.